நாங்கள் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு வந்திருக்கோம். சொல்லுப்பா, என்ன செய்யணும்? அது எங்கள் குடும்பத்தோட சமையல் ஆர்டர் எடுத்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். நல்ல விஷயம் தானே, பண்ணுங்கம்மா. அதான் அப்பா கூட வேலை செஞ்ச உங்களை மாதிரி நல்ல அனுபவசாலிகள் எல்லாம் எங்கள் கூட வேலைக்கு சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். எங்கள் கூட வந்து நீங்கள் சமையலில் கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாங்க, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. ஒரு காலத்தில் எனக்கு வாழ்க்கை கொடுத்த சங்கரபாண்டியோட வம்சமாக போயிட்டீங்க. அதுக்காக வேணும்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எதுக்காக சம்மதிச்சா என்ன? சம்மதிச்சிட்டிங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சரின்னு உங்கள் சம்மதத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்துச்சு. இதில் என்னம்மா இருக்குது? என்னால் முடிஞ்ச ஏதோ சின்ன உதவி தானே. அதுக்கப்புறம் தாத்தா, கல்யாணம் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை சுரண்டையில் வச்சு நீங்கள் ரெடியாக இருங்க. நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா சரியா? அப்போ நாங்கள் வரோங்க. சரிம்மா, வரேங்க. வாயா வாயா. ஏயா ரொம்ப வருஷமா சமையல் வேலைக்கு யாரும் கூப்பிடலன்னு தானே வீட்டில் உட்காந்து வெட்டி சோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதான் இப்ப வாய்ப்பு நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்குல்ல. இன்னும் ஏயா யோசிக்கிற? போயா ஒழுங்கா அவங்க கூட போய் குடும்பத்துக்கு 4 காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற வழிய பாரியா. சரி தேவானே, நீ என்னைக்கு வரணும்னு மட்டும் சொல்லு, அன்னைக்கு நான் வந்துடுறேன். 5-6 வருஷமா கரண்டியை தூக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்க கை இது. என்கிட்ட சொல்லிட்டேல, எதுக்குன்னு கவலைப்படாம போ. கல்யாணத்து அன்னைக்கு வந்து நின்று சும்மா மணக்க மணக்க சாப்பாடு தயார் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது. அப்புறம் என்ன, தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்குன்றாங்க. அதனால தாத்தாவே நம்ம கூட இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு தடையே இல்லாம நம்ம களத்துல இறங்குறோம். தடபுடலாம் சமைச்சு கல்யாண வீட்டிய அசத்துறோம். ஓய், இந்தா இதுல எவ்வளவு இருக்கு நீ? சீக்கிரம் சொல்லு. இருமினாச்சி, இப்பதானே என்ன ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள கேட்டா அப்படி. ஐயோ, என்னடா செய்யற? என்னதான் செய்யறேன்? கேஷ் கவுண்ட் பண்ண சொன்னா ஒவ்வொன்னா எடுத்து திருப்பி திருப்பி மோந்து பார்த்துட்டு இருக்க. இல்ல மீனாட்சி, டெமாலிசேஷனுக்கு அப்புறமா அந்த புது நோட் இருக்கு இல்லையா, நம்ம ஆளுங்க ஒரிஜினலை விட பக்காவா கள்ள நோட் அடிச்சு புழக்கத்துல விட்டுறாங்க. அதான் ஒவ்வொரு நோட்டா செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அது எதுக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க? குட் கொஸ்டின். அதாவது நம்ம கவர்மெண்ட் அடிக்கிற கரன்சிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்கு. என்னதான் கள்ள நோட் அடிச்சாலும் அந்த ஸ்மெல்ல மட்டும் அவங்களால மேட்சே பண்ண முடியாது. என்ன ஒரு மனம்! இது தொட்டு தொடரும் ஒரு நோட்டு பாரம்பரியம். இந்தா, நீ வேணாம் வந்து பாரு. நல்லா மூக்கு கிட்ட கொண்டு போய். என்ன மீனாட்சி, செர்ரி பழம் போல் சிவந்த உதடுகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா செர்ரி பழத்தை தூக்கி உன் மூக்கு மேல வச்ச மாதிரி சவந்த அழகா இருக்க.